ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த புத்தாண்டு பலன்கள் 2025 உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, கோச்சார நிலவரப்படிதான் நம்ம பலன்கள் சொல்ல போறோம். திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். இந்த பலன்கள் மூலமாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த 2025 எப்படி இருக்க போது, இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட மாற்றங்கள், இனிமேல் இந்த 2025 ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம் அப்படின்றத நான் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்பேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் 2025 ஒரு நியூ இயர்ல எல்லாருக்குமே ஒரு ஆவல் இருக்கும். நமக்கு 2025 எந்த மாதிரியா இருக்க போகுது, என்ன மாதிரியான வளர்ச்சியை நம்ம பெற போறோம் இப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லோருக்குமே இருந்துட்டு இருக்கும். அவர்களுக்கு ஜோதிடம் பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காட்டிலும் சரி, எல்லோருக்குமே ஒரு மனதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025 பாத்தீங்கன்னா பொது பலன்கள் நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா பொது பலன்கள்னு சொல்லும் போது நம்ம சந்திரனுடைய ராசின்னு சொன்னாலே சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் நம்ம பலன்களை கணிக்கிறோம். அந்த பொது பலன்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த 2025 இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மன உறுதியான சில செயல்களை செய்வதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும். ரொம்ப மனதுல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் எப்படி ஒரு திடமான ஒரு கிரகமோ, செவ்வாயுடைய ராசி அதிபதியா இருந்தாலும், செவ்வாயே லக்னத்துல இருந்தாலும், லக்னாதிபதி செவ்வாயாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் ரொம்பவும் வலுவுடையதாக இருப்பார். ரொம்ப திடகாத்திரமான ஒரு சூழ்நிலையில அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தோட இருப்பாரு. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருடங்களாக சொல்லலாம், மேக்சிமம் 2 வருடமா ஒரு மனக்குழப்பம், ஏதோ ஒரு மன சிக்கல், ஒரு பயம், பதட்டம். நீங்க நல்லாதான் இருக்கிறீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா மனதளவுல ஒரு தெம்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறீங்க. இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருக்கு. நல்ல வளர்ச்சின்னு சொல்றதை விட அந்த திடகாத்திரமான ஒரு சூழ்நிலை, அந்த மன உறுதி, தன்னம்பிக்கை அப்படின்றது இந்த 2025 உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த சனி பகவான் ஒரு சின்ன ஒரு மன வலியை கொடுத்துட்டாரு, அந்த பலவீனத்தை கொடுத்துட்டாரு. இப்போ 4ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறாரு. அந்த ராகு பகவான் வந்தாலும் நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார். உங்களுடைய பயமே என்ன, நம்ம பொருளாதாரம் ரீதியாக நம்ம பின்னடைவை சந்திச்சிருவோமோ, என்னைக்கு நமக்கு வேலையை இழந்துருவோமோ, அந்த வேலை இழப்புனால நமக்கு தேவையில்லாத ஒரு அவமானங்கள். ஏன்னா எப்போதுமே நீங்க லீகலா தான் எல்லாமே பண்ணுவீங்க, இல்லீகலா எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்ப வெளியில கடன் வாங்கினா ஓரளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சொல்லி சமாளிக்கலாம். ஆனா நீங்க வாங்கின கடன் எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல பேங்க்ல இஎம்ஐ கட்டாம இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய டைட்டான பொசிஷன் மூலமாக இன்னும் மேலும் ஒரு 3 மாசம் நான் கட்டாம இருந்துட்டேன்னா எனக்கு தேவையில்லாத லீகல் ப்ராப்ளம்ஸ் வந்துரும் மேடம், அதனாலயே பயமா இருக்கு எனக்கு வாழ்க்கைய, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சின்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் இருக்கும். கொஞ்சம் உடல் பலவீனங்கள் தான் இருக்கும். மன உறுதின்றது இந்த 2025 வந்துரும். இந்த மன உறுதி பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மறைவு ஸ்தானத்துல அந்த குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியத்தோட, ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு
ஒரு மறைவான ஒரு தைரியத்தோட நீங்க சில விஷயத்துல நீங்க செயல்பட போறீங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் உருவெடுப்பதற்கு ஒரு நேரணமாக இருக்க போது. அதே மாதிரி சொந்தமா சொத்து வாங்குறதெல்லாம் இந்த வருஷம் நீங்க பிளான் பண்ணாதீங்க. சொந்தமா சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதை ஒரு சேமிப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்துல உங்களுக்கு சேமிப்பு கரையக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த 2025. அதே சமயத்துல 11ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல விலகுறதுனால தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க. கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா? ஏன்னா பெரிய பெரிய படிப்புலாம் விருச்சிக ராசி அன்பர்களாலதான் படிக்க முடியும். மருத்துவ படிப்பு, பெரிய இன்ஜினியரிங் படிப்பு, இன்ஜினியரிங்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிள் இருக்கக்கூடிய சில கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கக்கூடியவர்களே விருச்சிக ராசி அன்பர்கள் தான். அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி இருக்குமோ தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல பல்வேறு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய குரூப்பே பாத்தீங்கன்னா கம்பெனி இழுத்து மூடக்கூடிய அளவிற்கு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கார்பரேட் வைஸ் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ நீங்க செலக்ட் ஆக போறீங்க. உங்களுக்கு வேலை உறுதியா கிடைக்க போகுது. அதனால அதுல இருந்து ஒரு கவலையே நீங்க வெளியில எடுத்துருங்க. சில பேர் அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம், அது எனக்கு 2025 கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல சில இடையூறுகள், கொஞ்சம் காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த அரசாங்கத்துல வேலை தேடுறவங்களுக்கு. அதனால நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுங்க. ரொம்ப ஹெட்டேக் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைச்சு வெளியில கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. வெளியில கடன் வாங்கி நீங்க ஏதாவது செஞ்சு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வராது. கடன் வாங்காம உங்களால இவ்வளவுதான் முடியும், அதற்கு உங்களால முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி அதை கைவிட்டுருங்க. அந்த அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சில முயற்சிகளை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியாக நிறைய வருமானங்கள், வாய்ப்புகள், ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னொரு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும். அந்த அளவிற்கு சில வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில சமயம் கான்ட்ராக்ட் பிசினஸ் வாய்ப்புகள் வரும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு வாய்ப்புகளா பாருங்க. சில பேருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரினோவேஷன் ஒர்க்கு, அடுத்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பிளானிங் பண்றது, எந்த அளவுக்கு கம்ப்யூட்டரைஸ்டா நீங்க டெக்னாலஜி உங்களுக்குள்ள திறமைகளை வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த 2025 முழுவதுமாக ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். இந்த 2025 வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க. என்ன மாதிரியான முயற்சி? அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சியை தேடி, இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அங்க உங்களுக்கு உண்டான ஒரு டிமாண்ட் வைக்க போறீங்க. எனக்கு இந்த மாதிரியா வேலை இருக்கு, நான் இந்த வேலையெல்லாம் என்னுடைய பொறுப்புகள்ல செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஊதிய உயர்வு வேணும், இல்ல ஒரு வருமான உயர்வு, உள்ள பதவி உயர்வு, இந்த மாதிரியா நீங்க டிமாண்ட் பண்ண போறீங்க. அது 100% உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்ல சில பேருக்கு அது நெகட்டிவா இருந்ததுன்னா நீங்க வேற இடத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம். தாராளமாக அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இங்க இருந்த மாதிரியே வெளிநாட்டுக்கு வேலை செய்யலாம் மேடம், ஆன்லைன்ல வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக 100% வேலை செய்யலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த 6க்குண்டான அதிபதி, அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள்
கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த 2025ல விருச்சிக ராசி பெண்கள் உங்களை நீங்களே செதுக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ கடன் வாங்கி குடும்பத்தை சமாளிச்சு குடும்ப பாரத்தெல்லாம் மாற்றி அமைச்சு நீங்க உங்களுடைய குடும்பத்தை ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட கொண்டு வரணும்னு நீங்களும் ரொம்ப முயன்றுட்டு இருக்கிறீங்க. அதனுடைய வெளிப்பாடு இந்த 2025ல பரிபூர்ணமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நீங்க உங்களுக்குன்னு சொந்தமா எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம், தொழில் அமைச்சுக்கக்கூடிய ஒரு நேரம், வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், வேலை இழந்தவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோட கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது விருச்சிக ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நான் எப்போதும் சொல்ற மாதிரி தசாபுத்தி தான் இந்த கோச்சார கிரகங்களுக்கு மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களே. அதனால அந்த பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.